ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன தேவை என்பதை எனக்கு அறிந்ததால் தான் அதை உன் கண்களில் காட்டி உனக்கு விருப்பமானதை தொடு. இன்று இரவுக்குள்ளாகவே நீ ஆசைப்பட்டதை உன் இல்லம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுக்கும் எண்ணத்தோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. வாழ்க்கை என்றாலே விடையில்லாத கேள்விகளும் திறவே இல்லாத பிரச்சனைகளும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அது எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் நான் விட்டு விடுவேன்? விடியல் இல்லாத இரவை நான் எப்பொழுதாவது உனக்கு கொடுத்திருக்கிறேனா? இல்லைதானே? அப்படிதான் இப்போதே உனது குழப்பங்களும் கேள்விகளும் பிரச்சனைகளும் எல்லாமே முடிவுக்கு வந்தும்படி உன் வாழ்வில் நான் அருள் செய்வதற்காக ஓடி வந்து விட்டேன். நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? உன் மனம் எதற்காக ஆசைப்படுகிறது என அனைத்தையும் அறிந்த உன் வராகி அம்மா உன் விருப்பப்படியே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறேன். இனிமேல் புன்னகைத்து கொண்டே நீ உன் வாழ்க்கையை கடந்து வந்து விடலாம் என் செல்லமே. முன்பெல்லாம் உறவுகளுடைய தேவைகள் என்பது மனிதர்களிடம் மிகவும் குறைவாக இருந்தது. யாரும் எந்த உறவும் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அவர்கள் நம்மை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், நமக்கு உதவி செய்ய வேண்டும், காசு பணம் கொடுக்க வேண்டும் என மிக பெரிய அளவில் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதனால் அவர்களுக்குள் வரவுகள் நிறைய இருந்தது, செலவு என்பது மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் மனிதர்களுக்கு தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டதால் அங்கே தன்னலமும் ஊடுருவி அவர்கள் நமக்காக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் சுயநலமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் தானே நல்லபடியாக இருக்க வேண்டிய சுகங்களும் சந்தோஷங்களும் கூட மறைந்து போய் எல்லாமே இப்போது சுமைகளாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் உறவுகள் ஒன்று சேர்ந்தால் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கும்மாளமிட்டு வாழ்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஐயோ என்ன பிரச்சனை வருமோ, யார் என்ன சொல்வார்களோ என பயந்து கொண்டேதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசேஷத்தை நடத்த வேண்டியதாக ஆகிவிட்டது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. எது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எந்த மனிதர்களின் குணமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிட்டு போகட்டும், ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என தெரியுமா? எது எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சரி செய்து கொண்டு ஈடு செய்து கொண்டு உனக்கான விலைகளை விரைவாய் முடிக்கும்படி பார்த்துக்கொள். மிகப்பெரிய கரும்பு தோட்டம் உனக்கு கிடைக்கும் போது யானையாய் அத்தனையையும் சாப்பிடக்கூடிய ஆளாக இரு. எதுவுமே கிடைக்கவில்லை, ஒரே ஒரு கரும்பு சக்கை தான் கிடைக்கிறது என்றாலும் அந்த சக்கையிலிருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய எறும்பாக இரு. எது அமைகிறதோ அதை ஏற்றுக்கொள், எது கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொள். எல்லா சூழ்நிலைகளையும் சமநிலையாய் பார்க்கக்கூடிய எண்ணமும் குணமும் உனக்கு வந்துவிட்டால் எந்த துயரமும் உன்னை நெருங்காது என் செல்லமே. எந்த விஷயமும் எப்போது கிடைக்கும், எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என எதுவுமே தெரியாமல் தேடுவதுதானே மனிதர்களின் மனமாக இருக்கிறது. உன் வாழ்விலும் அப்படி பல எதிர்பார்ப்புகளோடு எந்த விஷயமும் சரியாய் நடக்காமல் ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிற உனக்கான நிம்மதியை உன் வராகியம்மா நான் கொடுப்பதற்காக வந்துவிட்டேன். இப்போது உன் தேவை என்ன, உனது ஆசை என்ன, உனக்கு அவசியம் என்ன என எல்லா விஷயங்களையும் அறிந்த நான் உனக்கானதை உன் விருப்பம் போல செய்து கொடுக்கத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். எந்த விஷயத்திலும் கணக்கு பார்க்காமல் சரியாக திட்டம் போடாமல் வாழக்கூடிய மனிதனின் வாழ்க்கை என்பது தடம் புரண்ட ரயிலில் பயணிப்பது போல எப்போது வேண்டுமானாலும் அழிவை சந்தித்துவிடும். என் அன்பு பிள்ளையான நீ அப்படி இருக்க வேண்டாம் என் செல்லமே. நீ வாழக்கூடிய உனது வாழ்க்கையை திட்டமிட்டு அடுத்து எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்து முடித்தால் உன் வாழ்க்கை என்பது அழகானதாக இருக்கும். வாழ்க்கை என்பது, அதாவது மனித வாழ்க்கை என்பதே ஒரு கணக்கு பாடம் போலதான். அதில் வருமானத்தை கூட்ட வேண்டும், எடையை குறைக்க வேண்டும், நேரத்தை வகுத்து வேலைகளை செய்ய வேண்டும், உறவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி கூட்டலும் குறைத்தலும் வகுத்தலும் பெருத்தலும் கலந்த வாழ்க்கையை எந்த பிசகும் வராமல் நீ சரியாய் வாழ்ந்தாலே நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. மனிதனின் வாழ்க்கையில் அனுபவம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறானோ அந்த அளவிற்கு கூடிய விரைவில் அவனுடைய எண்ணம் போல சுகமான வாழ்க்கையை மனிதர்கள் வாழ முடியும் என்பதுதான் எழுதப்படாத நியதி.
உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் செலவு கணக்கில் எழுதி வைத்துவிட்டு நீ பெறப்போகும் சந்தோஷங்களை வரவு கணக்கில் எழுதி வை. உனக்கான வரவு செலவு கணக்குகளை சரி செய்து நீ எதிர்பார்க்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன நிறைவையும் உனக்கான வரவாய் நான் எழுதி வைப்பேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் விருப்பம் போலதான் நடக்கப் போகிறது. நீ வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகிற துன்பமே உன்னை தேடி வரும்போது நீ ஆசையா எதிர்பார்க்கிற இன்பமும் வெற்றியும் உன்னை வந்து சேராமலா போய்விடும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என்றோ ஒரு நாள் விடியும் என காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய்யப்பார். உன் வேதனைகளை எல்லாம் நான் சரி செய்து உன்னுடைய சோதனைகளை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனம் விரும்பியதை அடைவதற்காக நீ கொஞ்சம் போராட வேண்டி இருக்கிறதா? கவலை கொள்ளாதே. இந்த போராட்டம்தான் உன்னுடைய விருப்பம் என்ன என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும். உன்னுடைய போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ கூடிய விரைவில் வெற்றி பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அதன் சுகமே மிகவும் தனியாக அலாதியானதாக இருக்கும் என் செல்லமே. நான் கஷ்டப்பட்டு என் வாழ்வில் சாதித்து விட்டேன். என்னுடைய உழைப்பின் மூலமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என உன்னுடைய இன்பத்தையும் உழைப்பையும் நீ ஒன்றுக்கொன்றாய் சரிசமமாய் உணரப் போகிறாய். உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு என்னுடைய பார்வையை மட்டும்தான் அவர்களின் மீது வைத்திருப்பேன். ஆனால் தன்னந்தனியாக யார் நின்று கஷ்டப்பட்டாலும் நானே அவர்களுக்காக இறங்கி வருவேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு காத்திரு. ஒருபோதும் உன்னை தனியாய் தவிக்க விடமாட்டேன். தன்னை நல்லவர்களாய் காட்டிக்கொள்வதற்காக ஒரு சிலர் உன்னை கெட்டவர்களாய் சித்தரித்து வெளியில் மற்றவர்களிடம் இல்லாததையும் பொல்லாததையும் உன்னை பற்றி அவதூறாய் பேசிக் கொண்டிருக்கலாம். நீ கவலை கொள்ளாதே. இப்படி பொய்யாய் வாழ்பவர்கள் நீண்ட நாள் நல்லவர்கள் எனும் போர்வையில் சுற்றி கொண்டு இருக்க முடியாது. அவர்களின் வேடத்தை கலைத்து நீ யார், நீ எப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ளவள் என்பதையும் நான் மற்றவர்களுக்கு காட்டுகிறேன். முயற்சி என்கிற ஒன்று இருப்பதால் தானே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இல்லையேல் எப்போதோ முடங்கி போயிருப்பான். நீயும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை உன் முயற்சிகளின் மூலமாக மாற்ற பழகு. எதிர்த்து நின்று பேச கற்றுக்கொள்பவன்தான் முன் வரிசையில் இருக்க முடியும். இல்லையெனில் அமைதியாவே எப்போதும் இருந்தால் உன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதையே மற்றவர்கள் மறந்து விடுவார்கள். நேரம் போகவில்லை என்று சொல்வது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. நேரம் போதவில்லை என்பதுதான் வாழ்க்கை. அந்த அளவிற்கு உன்னை நீ புத்துணர்ச்சியோடும் புது முயற்சிகளோடும் ஏதாவது ஒரு வேலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் சரியாய் முறையாய் நடக்கும். நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கத்தான் போகிறது. உன் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் முடிவாக இப்போது நான் வெற்றியை கொடுப்பதற்காக வந்துவிட்டேன். நீ ஆசைப்பட்டதையும் நீரிடம் வேண்டுதலாய் வைத்ததையும் பிரார்த்தனைகளாய் கேட்டதையும் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். கூடிய விரைவில் நீ சாதனை படைத்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். உனக்கானதை எப்போது எப்படி எந்த விதத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என அனைத்தையும் அறிந்த நான் இப்போது உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போலவே நடத்தி வைக்கப் போகிறேன். ஓம் வராகி போற்றி.